வணக்கம். தமிழகத்திலேயே ஏன் இந்தியாவிலேயே ஒரு மேம்பட்ட சமூகமாக கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் இருந்திருக்கக்கூடும். ஏன் என்றால் 4500 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு விலங்கின் மீது யானை மீது அம்பாரி அமைப்பது போல் அம்பாரி அமைத்து இங்கிருந்த மக்கள் இருந்துள்ளனர். ஆய்வுகளின்படியே நாம் பார்க்கலாம். தமிழக முதல்வர் அவர்கள் சட்டசபையில் அறிவித்த அறிவிப்பை முதலில் பார்க்கலாம். மயிலாடும்பாறையில் வாழ்ந்த தமிழ் மக்கள் இந்திய துணைக்கண்டத்திலேயே முதலாக இரும்பை விவசாயத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற ஆய்வின் முடிவை அவர் அறிவித்தார். இதுவரை அகழ்வாய்வுகளில் கிடைத்த பொருட்களின் காலக்கணிப்பு அடிப்படையிலேயே இது சொல்லப்பட்டது. இதுக்கு அடுத்ததா பார்த்தா என்னன்னா, அங்க சிறுபெருச்சாம்பாறை அப்படின்ற ஒரு பாறை இருக்கு மயிலாடும்பாறை அருகிலேயே. அந்த பாறையில 4500 வருடங்களுக்கு முந்தைய ஒரு காட்டெருமை, அந்த காட்டெருமை உருவத்தை பாறை கீறலாக வரைந்து வைத்துள்ளான். அதுவும் இந்த பகுதி மக்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டை காட்டுகிறது. இதுதான் அந்த பாறை கீறல். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே கொம்பை காட்டியிருக்காங்க. இது தலை, இது உடம்பு, கால்கள். இங்கே 2 கால்கள், இங்கு 2 கால்கள். இந்த பாறை தேய்ப்பு ஓவியம், அதாவது இதை ஆங்கிலத்தில் பெட்ரோக்ளிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 4500 வருடங்களுக்கு முன்பு தேய்த்து உருவாக்கப்பட்ட ஒரு ஓவியம், கோட்டோவியம். உங்களுக்கு தெளிவாக தெரியுன்றதுக்காக இது மேலே போட்டோவில் கருப்பு வண்ணத்தில் தீட்டியிருக்கோம். அந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு விலங்கு, அதாவது பைசன் போன்ற ஒரு விலங்கு இந்த பகுதியில் இருந்திருக்கிறதுன்றதும் நாம் இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா, சாணாரப்பா மலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன குன்றில் ஒரு செஞ்சாந்து ஓவியம் இருக்கு. அந்த செஞ்சாந்து ஓவியம்னா சிவப்பு நிற ஓவியம். அந்த ஓவியத்தின் காலகட்டம் பார்த்தீங்கன்னா 4500 ஆண்டுகள் அப்படின்னு கணிக்கலாம். அது ஒரு பாறை வாழ்விடத்திற்கு அருகிலே இருக்கு. அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா மிக அருகில் தற்போது காணப்படும் கத்திட்டைகளின் முந்தைய வடிவம், அதாவது 4500 வருடங்களுக்கு முன்பு ஒரு கத்திட்டையை எப்படி அமைத்திருப்பான் அப்படின்றதுக்கு உதாரணமா அதை சொல்லலாம். ஒரு பாறை, அந்த பாறை சமன்படுத்தப்படாத பாறை. அந்த பாறை அப்படியே எடுத்து அடியில் 4 கல்லை வச்சிருக்கான். இதுதான் பார்த்தீங்கன்னா கல்திட்டைகளுக்கு முந்தைய வடிவம். இந்த செஞ்சாந்து ஓவியம் தான் அந்த கல்திட்டைக்கு அருகில் இருக்கு. இதில் ஒரு மனித உருவம் காட்டப்பட்டுள்ளது. அந்த ஓவியத்துக்கு ஒரு 5 அடி தூரத்திலேயே இந்த கல்லை வச்சிருக்காங்க. இந்த கல்லோட உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி உயரம் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல் வச்சுருக்காங்க, இங்கே ஒரு கல், இதுக்கு அடியில் ஒரு கல் இருக்குது. இந்த கல்லை ஒருவருடைய நினைவாக தூக்கி நிறுத்தி இருக்கிறார்கள். இதுதான் கல்திட்டைகளுக்கு முந்தைய வடிவம். இது பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற ஒரு பாறையை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது இவனால் செயற்கையாக உருவாக்கப்பட்டது என தெரிய வேண்டும் என்பதற்காக 4 பக்கமும் ஒரு கல்லை வச்சு தூக்கி வச்சு அது ஒரு நினைவு கல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த தூக்கி வச்சாங்கல் எனப்படும் கல்திட்டை இதனுடைய காலத்தை 4500 வருடம் எப்படி சொல்றோம்னா, இதற்கு 5 அடி தூரத்திலேயே இருக்கின்ற ஒரு பாறை வாழ்விடத்தில் செஞ்சாந்து ஓவியங்கள் காணப்படுது. அதனால அதை ஒப்பிட்டு சொல்றப்போ இது 4500 ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். மயிலாடும்பாறை இது போல 5 இடங்களில் நம்மளுக்கு கற்திட்டைகளுக்கு முந்திய வடிவமான தூக்கி வச்சாம்பாறைகள் காணப்படுது. இதுவும் இந்த மயிலாடும்பாறையில் வாழ்ந்த மக்களுடைய மேன்மையை காட்டக்கூடிய சிறப்பான ஒரு நினைவு சின்னம். இது கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாரம்பட்டில் இருக்குங்க. இப்போ இந்த பாறையை பார்க்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தரலாம். இந்த பாறையும் அவன் சமப்படுத்தலை, ஏதோ ஓரளவுக்கு இருக்கிற ஒரு பாறையை நினைவு கல்லாக 3 பக்கமும் கல்லை வச்சு நிறுத்தியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்னக்கத்தூர் எனப்படும் தேவர் குந்தானி. இந்த இடத்துல மிகப்பெரிய பலகை கற்களை வெட்டி எடுத்து அது கீழே 2 கல் இல்லை 3 கல்லை வச்சு 4 பக்கமும் தூண் மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. அதற்கு அடுத்த வடிவமாக இதுதான் கருதப்படுது. ஏறக்கூடிய இந்த பாறைக்கல் நீளம் பார்த்தீங்கன்னா 6 அடி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாறிடுச்சு கல்திட்டைகள். அதாவது 4 பக்கமும் பலகைகள் வைத்து கிழக்கு பக்கம் ஓட்டை, அதாவது இடுதலை வச்சு மேலே ஒரு மிகப்பெரிய சமன்படுத்தப்பட்ட பாறை, அதாவது ஓரளவுக்கு சமப்படுத்தப்பட்ட ஒரு சதுர வடிவ செவ்வக வடிவ பாறையோ வச்சுருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கங்களேரி. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மல்லசந்திரம் கல்திட்டைகள் சற்று மேம்பட்ட வடிவம். இது
சுற்றுச்சுவரோடு கூடிய ஒரு கல்திட்டை அமைப்பு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கல்திட்டைகளுக்கெல்லாம் முன்னாடி, அதாவது முன்னோடி இந்த தூக்கி வச்சான் பாறைகள் தான். இதை தான் முதலாக நினைவு சின்னமாக பயன்படுத்தி இருக்கிறான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வருவோம். மயிலாடும்பாறை அகழ்வாய்வு நடந்த இடத்திற்கு அருகிலேயே நிகழ்ஜுனை, அதாவது நெகிழ்ஜுனை எனப்படும் நெகிழ்ஜுனைன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு பாறைக்கடியில நிழல் விழுகின்ற பகுதியில் வந்து ஒரு சுனை போன்ற அமைப்பு இருக்கிறது. எப்பவுமே அங்க வந்து தண்ணீர் வற்றுவதில்லை. அந்த இடத்துல வந்து மனிதன் தண்ணி குடிச்சிருக்கலாம், இல்லைன்னா அதை ஒரு நினைவா பயன்படுத்திருக்கலாம். அந்த இடத்துல நிறைய பாறை ஓவியங்கள் வரைஞ்சிருக்கான். அவை 2 காலகட்டத்தை சேர்ந்தவை. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா 4500 வருடங்களுக்கு முந்தைய செஞ்சாந்து ஓவியம், அதற்கு பிற்பாடு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்ட வெண்சாந்து ஓவியங்களும் இருக்கு. இந்த ஓவியத்துல தான் இந்த பகுதி மக்கள் எவ்வளவு மேம்பாட்டான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்று தெரியுது. இப்ப சினிமால எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு யானை மேல ஒரு அரசர் அப்படியே அம்பாரியில மிடுக்கா உக்காந்துட்டு வருவாரு. மேல கூரை மாதிரி போட்டிருப்பாங்க. அது அவருக்கு வெயிலோ மழையோ எது பெஞ்சாலும் அவர் மேல அவ்வளோ விழாது. அந்த மாதிரி ஒரு அம்பாரி போன்ற அமைப்பை வந்து விலங்கின் மீது அமைச்சு அதுல பயணம் செஞ்சிருக்கான். அப்போ இந்த மயிலாடும்பாறை பகுதியில் வாழ்ந்த தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு மேம்பாடு பெற்றிருக்காங்க நீங்க அறிஞ்சிக்கலாம். அந்த ஓவியங்களை இப்போது பார்க்கலாம். நெகிழ்சுனை என அழைக்கப்படும் இடத்துல இருக்கிற சிவப்பு ஓவியம் தாங்க. இந்த ஓவியம் வந்து ஏறக்குறைய 4500 வருடங்கள் பழமையானதாக கூறப்படுகிறது. இங்கே ஒரு விலங்கு இருக்குது. விலங்கினுடைய கால், அது மேலே, அந்த விலங்கு மேலே ஒரு சிறு குடில் மாதிரி கட்டியிருக்காங்க. அது உள்ளே வந்து மனிதன் இருக்கிறான். இந்த ஓவியம் வந்து 2021 வெளியிடப்பட்ட தமிழக பாறை ஓவியங்கள் என்ற புத்தகத்தில் கூட இந்த மயிலாடும்பாறையினுடைய ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கிறத நம்ம காணலாம். ராஜாக்கள் காலத்தில் தான் இப்படி யானை மேலே வந்து ஒரு அம்பாரி எனப்படும் ஒரு சிறு வீடு, அந்த வீடு போல் அமைத்து அதில் வந்து ஊர்வலம் போகிறதோ இல்லை சாமி வச்சுட்டு அழைச்சிட்டு போகிறதோ நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே மயிலாடும்பாறையில் காணப்படுகின்ற இந்த ஓவியமும் அதே போல் இருக்குது. ஆனால் அது யானையாக காட்டப்படவில்லை. இல்லை யானை வரைய தெரியலையா என்னன்னு தெரியல. ஒரு விலங்கின் மேலே வந்து ஒரு குளில் மாதிரி அமைச்சு அதில் வந்து மனிதன் இருக்குதான். அப்போது அது சிவப்பு ஓவியமாக வரையப்பட்டுள்ளது. அப்போ 4500 வருடங்களுக்கு முன்பே ஒரு பெரிய விலங்கின் மீது தனக்கு பாதுகாப்பாகவும் மழையிலிருந்தும் வெயிலிருந்தும் பாதுகாக்கும் வண்ணம் ஒரு அம்பாரி போன்ற அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் அவனுடைய மேம்பட்ட சிந்தனையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழக பாறை ஓவியங்கள் அந்த தொகுப்பில் கூட பவுன்துறை சார் வந்து அந்த ஓவியங்களை வந்து வரைஞ்சி புத்தகத்தில் வெளியிட்டிருக்காரு. அதாவது 3 காணப்படுகிறது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 காணப்படுது. இதில் ஒன்று வந்து சிவப்பு ஓவியம், மற்றவை வந்து வெண்சாந்து ஓவியம். அந்த இடத்துல இருக்கிற இன்னொரு ஓவியம் இதுதான். இதில் வந்து ஒரு வால், 4 கால்கள், ஒரு முகமைப்பு, அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிறு குடில் போன்ற அமைப்பில் ஒரு மனிதன் இருக்கிற மாதிரி ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. இந்த மொத்த ஓவியத்தினுடைய உயரமே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அந்த அளவுக்கு மைன்யூட்டாக வரைஞ்சிருக்கான். இந்த வெண்சாந்த ஓவியன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2000 வருடங்கள் வரை நம்ம இதனுடைய பழமையை உறுதி செய்கிறோம். இதற்கு பின்னாடியே வந்து சிவப்பு ஓவியங்கள் இருந்தாலும் அவை தெளிவற்று இருக்கு. இந்த படம் உங்களுக்கு அதை தெளிவாக காட்ட வேண்டும் என்று வரைந்திருக்கிறோம். பாறை ஓவியத்தில் இருக்கின்ற இந்த படம் இதுதான். அப்போது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். சிவப்பு ஓவியமாக இருந்தாலும் சரி, வெள்ளை ஓவியம் இருந்தாலும் சரி, அதாவது 4500 ஆண்டுகளுக்கு முன்பும் அதன் பின்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பும் ஒரு விலங்கின் மீது அம்பாரி அமைத்து அதில் வந்து இங்கு இருக்கின்ற மக்கள் வாழ்ந்துள்ளார்கள் என்றால் அந்த நாகரிகம் எத்தனை சிறப்புடையதாக இருக்கு என்று இந்த இடத்துல தான் அந்த ஓவியம் இருக்கு. பாருங்க, இங்கே வெண்சாந்த ஓவியம் இருக்கு, இங்கே சிவப்பு ஓவியம் இருக்கு. அப்போ இதனுடைய அளவை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு மைன்யூட்டாக இருக்குன்றத. இப்போ பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ்அப்பில் வீடியோவில் பார்க்குறோம். இது வந்து வெண்சாந்து ஓவியம். அதுக்கு அப்படியே கொஞ்சம் கீழே வந்தால் ஒரு ஒட்டகம் போன்ற விலங்கின் மீது ஒரு மனிதன் அமர்ந்திருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து நீண்ட கால்கள், நீண்ட கழுத்து, இதை வச்சு தான் நம்ம இது என்ன சொல்கிறோன்னா ஒட்டகம்னு சொல்கிறோம். அப்போது அந்த பகுதியில் வந்து ஒட்டகம் இருந்திருக்குன்னா அதுக்கு நம்ம பல காரணங்கள் சொல்லலாம்.
அதாவது இது பாலைவன பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. அப்போ ஏதோ வணிகம் தொடர்பான ஏதோ ஒரு விஷயத்துக்காக இங்கே அந்த விலங்கை வந்து கூட்டிட்டு வந்திருக்கலாம். அந்த காலம் எப்போ இருக்குன்னா ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா இந்த வெண்சாந்து ஓவியங்கள் வந்து இதனுடைய கால அளவை வந்து என்ன சொல்லுதுன்னா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுது. அதற்கு கொஞ்சம் கீழ்ப்பகுதியிலே பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு ஓவியம், அதாவது ஒரு விலங்கின் மீது ஒரு சிறு குடில், அம்பாரி போன்ற குடில் அமைத்து அதில் மனிதன் அமர்ந்து செல்வது போல காட்டியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் ஒப்பு நோக்கும்போது இந்த பகுதியில் வந்து வணிகம் நடைபெற்று இருக்கலாம். அப்படி வணிகர்கள் தான் இப்படி வந்து ஒரு விலங்கின் மீது குடில் அமைத்து வந்திருக்கலாம். இந்த ஓவியங்களிலிருந்து நாம் ஒரு சில விஷயங்களுக்கு முடிவுக்கு வரலாம். ஒன்று, இந்த விலங்கின் மீது அம்பாரி போல் அமைத்து வருபவன் ஒரு தலைவனாக இருக்கக்கூடும், இல்லையேல் வணிக குழுவினுடைய தலைவனாக இருக்கக்கூடும். வணிகம் சார்ந்து அவர்கள் இப்படி பயணம் செய்ய நேரிடலாம். ஏனென்றால் இங்கே நம்ம பார்த்தோம், அதாவது பாலைவன பகுதியில் இருக்கிற ஒட்டகம் கூட இங்கே இருக்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த சிவப்பு ஓவியம் பார்க்குறோம், அதாவது அம்பாரி அமைத்து மனிதன் போகின்ற ஒரு நிலையில் காட்டப்பட்டுள்ளது. இதிலே வெண்சாந்து ஓவியமும் பார்த்தோம். அப்போ இங்கிருந்த சமூகம் மிகப்பெரிய பலமான சமூகமாக இருந்திருக்கக்கூடும். அப்போ இங்கிருந்த மக்கள் வந்து மேம்பட்ட வாழ்க்கை நிலையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நாம் யூகிக்க முடியும். நாங்கள் மேல்புற கலாய்வு செய்த போது எங்களுக்கு சங்ககால செங்கற்கள் கூட 3 இடங்களில் கிடைத்தது. ஆனால் இன்னும் இந்த பகுதியை முழுமையாக அகழ்வாய்வு செய்தால் மேலும் பல தொல்லியல் ஆச்சரியங்கள் நமக்கு காத்து கிடக்கும். நன்றி, வணக்கம்.